ஓம் சாந்தி. நாம எதை படிக்கிறோமோ அதை 24 மணி நேரத்துக்குள்ள ரிவைஸ் செய்யல அப்படின்னா 90% சாத்தியம் அது கண்டிப்பா மறந்து போயிடும். கூடவே ஒரு வாரத்துல 10% மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதனால நாம எதை படிக்கிறோமோ படிக்கும் போதே எழுதக்கூடிய பயிற்சியையும் நாம செய்யணும். ரீடிங் செய்யறப்பவே எழுதணும். அப்போதான் அது நம்மளுடைய மைண்ட்ல இருக்கும், ரொம்ப நாளைக்கு அது மெமரியில இருக்கும். படிக்கிறதும் படிக்கும் போதும் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு டெக்னிக். நாம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டெக்னிக் பண்ணோம். என்ன பண்ணோம்? நாம எதை படிக்கிறோமோ இல்ல எதை கேட்கிறோமோ அதை இப்படியா கேட்கணும். பின்னாடி அதை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், அதை விளக்கணும். அதற்காக பிராக்டிக்கல் எப்படி செய்யணும், பிராக்டிக்கலா எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நாம சிந்தனை வகுப்புல நம்ம கேட்டோம். நாம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சாதான் நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். கூடவே அந்த மற்றவர் யார் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை. அவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க முடிஞ்சதுன்னா, அதாவது நாம அந்த ஞானத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அதனால இந்த டெக்னிக்கை நாம பயன்படுத்தணும். நாம பேசவும் செஞ்சோம், கூடவே பிராக்டிக்கலா நம்ம செஞ்சும் காமிச்சோம். ஞாபகம் இருக்கா? சுஷில் பாய் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன குழந்தைக்கு பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்தார். ஏன்னு சொல்லணும்? இப்ப எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணும்? இப்போ பத்திரிகையாளர் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க, பிரஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ பெண் கொண்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்றாங்க இல்லையா? அந்த நேரத்துல யாராவது வீட்டை பத்தி நினைக்கிறாங்களா? இல்ல. இப்போ பிரஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படி எப்ப பாத்தீங்கன்னாலும் நோட்டு பெண்ணோட இருப்பாங்க, என்ன சொல்றாங்கன்னு எழுதிக்கிறதுக்கு அவ்வளோ ரெடியா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த ஞாபகமும் வராது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணணும், கூடவே உட்காந்து டைப்பும் பண்ணணும், அவங்க செய்தித்தாள்லையும் போடணும். அதனால அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஒண்ணு சோலோ ஸ்டடி, அதாவது தனியா இருந்து படிக்கிறது. இன்னொன்னு குரூப் ஸ்டடி, இப்போ அதாவது கூட்டமா குரூப்பா இருந்து படிக்கிறது. ரெண்டுக்குமே முக்கியத்துவம் இருக்கு. முதல்ல நாம ஏதாவது புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னா குழுல கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனியா போய் அதை படிக்கணும். கூடவே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு ஒரு போர் மாதிரி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு முரளி, இந்த 18 ஜனவரி 2003 முரளியை இப்போ நாம படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு போர் மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? டெக்னிக் என்ன? அதை துண்டு துண்டா, அதாவது பாதி பாதியா பிரிக்கணும். இப்போ விருப்பமே வரல, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு போரா இருந்தது அப்படின்னா அதற்கான டெக்னிக் என்னன்னா அதனுடைய வரலாற்றை கொஞ்சம் படிக்கணும். இந்த முரளி எந்த நாள், எப்போ நடந்தது, அதோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை பத்தி நம்ம படிக்கணும். இப்போ அது எப்படி இருக்கு, இப்போ இந்த டஸ்டரை பத்தி நம்ம படிக்கணும். இப்போ இந்த டஸ்டர் இப்படி இருக்கு, கருப்பு, மஞ்சள், நீலம்னு கிடையாது. இதை யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டுல கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சவங்க ஏன் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, இதை பத்தி அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்டு படிக்கணும். அதே போல எந்த முரளி தேதியும் வந்தா அந்த தேதியை பத்தி கொஞ்சம் தகவலை நாம எடுத்துக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு தேதி, அந்த தேதியில என்ன நடந்தது, பல விஷயம் நடந்தது. இப்போ அதுல என்ன ஆச்சு, அந்த தேதியில ஹரிவன்ஸ் ராய் அப்படின்றவர் உயிரை விட்டாரு, உடலை விட்டாரு. இப்போ இன்னொரு நாள் யாருடையது, அன்னைக்கு ஒருத்தருடைய பிறந்த நாள். யாரு? மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்றவருடைய பர்த்டே அன்னைக்குதான் இருந்தது. மகாராஷ்டிராவினுடைய ஒருத்தர், அவர் தான் அன்னைக்கு பர்த்டே இருந்தது. அப்ப அவருடைய வாழ்க்கையில ஏதாவது சம்பவம் நடந்ததா, என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம மொழி, லாங்குவேஜ் பத்தி பேசணும் இல்லையா? இந்த கோவிந்த் ரானடேஜி அப்படி இருந்தாலே அந்த ஜட்ஜ் ஒரு எழுத்தாளரா இருந்தாரு. அவருக்கு மொழிகளை கற்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவருடைய தெருவுல ஒரு நாய் இருந்தது. அவருக்கு பெங்காலி மொழி தான் தெரியும். அவர் அந்த நாய்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தாரு. இதனால அவருடைய மனைவிக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா, மோசமா தோணுச்சு.
கோவிந்த் ரானடே, நீங்க இவ்வளோ பெரிய ஜட்ஜா இருந்துட்டு ஒரு நாய் கூட போய் பேசிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது உங்க மரியாதைக்கு கீழானதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு மொழி கத்து கொடுக்கணும், மேலும் ஞானம் உயர்வு தாழ்வுன்ற பெட்டியில அடைக்கப்படல, கத்துக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி சின்ன குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா, இல்ல நீங்களே ஒரு சின்ன குழந்தைய ஆயிடுங்க. இப்போ சகோதரி சொன்னது மாதிரி we are child, ஒரு சின்ன குழந்தைய ஆயிடுங்க. அதனால எதையாவது கத்துக்கணும், இதை நம்ம விளக்கணும். இதுல இருந்து நான் எப்படி கத்துக்குவேன் அப்படின்றத நம்ம யோசனை பண்ணணும். இந்த வயதுல இவ்வளோ சின்னது, இது எனக்கு என்ன கத்துக் கொடுக்குது, கத்துக்கணும் அப்படின்னா எல்லோருக்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதனால சோலோ ஸ்டடி, குரூப் ஸ்டடி படிக்கும் போது எழுதுதல் கூடவே இப்படியாக முரளிய கேட்கணும். முதல்ல ஒரு டைரி இருக்கணும். டைரி இல்லாம இந்த கிளாஸ்ல உட்கார்றதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. முதல் விஷயம், யாராவது சும்மா அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது பக்தி மார்க்கம் சத்சங்க மாதிரி ஆயிடும். ஆஹா ஆஹா அப்படின்ற ரசம் வருது. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இங்க கேட்டதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருது. இப்போ நடந்த கிளாஸ்ல கொடுக்கப்பட்ட எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பண்டிதரினுடைய உதாரணம். தாதி பிரகாஷ்மணி, தாதி குல்சா, தாதி ஜானகி. 1994 என்ன நடந்தது? முதல் ஜனநாயக தேர்தல். அதுக்கப்புறம் 11 மாசம். இது எல்லாமே எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள நாம நோட் செய்யல அப்படின்னா இது இங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் இதை ரிவைஸ் செய்ய மாட்டோம். மேலும் எல்லோருக்கும் இத்தனை நேரமும் கிடையாது இந்த கிளாஸ்களை ரிவைஸ் செய்ய. ஒவ்வொருவருடைய அந்த டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா, ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கு. இதை யார் ரிவைஸ் பண்ணுவாங்க? அதனால நீங்க ரிவைஸ் செய்யல அப்படின்னா அதோட கதை அதோட க்ளோஸ், முடிஞ்சது. இதற்காக கேட்கும் போது 3 காரியங்களை எப்பவுமே செய்யணும். முரளி அல்லது கிளாஸ் எதுவா இருந்தாலும் சரி, முதல் செயல் கேட்கறது, 2வது எழுதுறது, நோட்ஸ் எடுக்கணும். ஆகவே நோட்ஸ் எடுக்கிறது ஒரு டெக்னிக் தான். வெறும் கேட்கறது மட்டும் முழு நேரம் நம்ம விரயம் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த நோட்ஸ் எடுக்கணும். 3வது யோகம். என்ன செய்யணும்? கதிர்கள் என்ன நோக்கி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இந்த 3 செயலையும் கிளாஸ்ல இருந்தாலும் செய்யணும். மற்றும் ஏதாவது சவாலான ஒன்றையும் செய்யணும். இப்போ இந்த சிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய உந்துதல் கொடுத்தாங்க. ஒருவருக்கு ஒருபோதும் ஹிந்தி பேசவே தெரியாது, ஆனா அவங்க ஹிந்தியில கிளாஸ் எடுக்கிறாங்க. இது நம்ம எல்லோருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு உங்களை இங்கிலீஷ்ல இதை செய்ய சொன்னா மேலும் அவங்க நேர்மையா கிளாஸ் எடுப்பாங்க. அதுல சத்தியமும் சுத்தமும் இருந்தது. எல்லா பாயிண்ட்டுகளையும் கவர் பண்ணாங்க. ரொம்ப நல்ல உதாரணங்கள் கொடுத்தாங்க. தன்னுடைய உதாரணத்தையும் கொடுத்தாங்க. கூடவே அவங்க சொன்னது குழந்தைய ஆயிடுங்க. அது அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுது. நாங்க பல ஆண்டுகளாக உஷா தீதி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து வரோம். அவங்களுடைய இயல்பு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. கூடவே அவங்க ரொம்ப பழமையானவரா இருக்காங்க. மேலும் நாம இங்க சொல்லுவோம், பல இங்கிலீஷ் கிளாஸஸ் நடந்தது. அது எல்லாமே அவங்களுடைய உந்துதல் தான் நடந்தது. இல்லைன்னா ஹிந்தியில பேசிட்டே இருந்தா மத்த எல்லாமே எப்படி தெரியும்? இப்போ ஒரு வகையான வைராக்கியம் வந்துருச்சு. அந்த ஓட்டத்தை உடைக்க விருப்பம் இருக்காது. அதனால அவங்க நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில 10-15 வருஷமா பல டைம் ரொம்ப உந்துதல் கொடுத்தாங்க. பல முறை அவங்க கிட்ட ஞான விவாதங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஓபிடியில இங்க பல இடங்கள்ல கூடவே பல குழந்தைகள் இருந்தாங்க. அத நீங்க இப்போ பார்த்திருப்பீங்க. இது சொல்ல வேணும் அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே கோபால், மகாதேவ், கோவிந்த் ரானடே பற்றி சொன்னப்போ அவங்களுடைய பிறப்பை இதே தேதியில தான். ஆகவே நம்ம தேடி தேடி அதை கண்டுபிடிச்சோம். எப்போது ஏதாவது போரா இருந்தது அப்படின்னா 18 ஜனவரி 2003 என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு தேடுங்க. இந்தியால, நாட்டுல, வெளிநாட்டுல. இதனால கொஞ்சம் அதனுடைய தொடர்பு நம்ம ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த முரளி அதே காலகட்டத்துல நடந்திருக்கு. ஏதாவது நிலநடுக்கம் வந்ததா, என்ன நடந்தது, அந்த நேரத்துல பாபா இதை சொல்றாரு, நாம எங்க இருந்தோம், இதுவும் ஒரு கேள்வி. இந்த நேரத்துல இந்த தேதியில நாம பூமியில என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இந்த விஷயம் எல்லாமே நம்ம யோசிக்கணும். கூடவே நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். புதிய
புதிய புதிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எங்கெங்க தவறு நடக்குது, தைரியம். பாபாவும் கவனமா கேட்பார். நாம எப்போது எந்த புதிய மொழியில பேசினாலும் உண்மையிலேயே பாபா ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு, தமிழ், ஸ்பானிஷ்னு பார்க்கல. அவருக்கு மொழி போகல. நாம ஒரு சர்க்கிள்ல உட்கார்ந்துருக்கோம். கூடவே எல்லாருக்கும் பாசத்தினுடைய கதிர்கள், அன்பினுடைய அதிர்வலைகளை கொடுக்கிறோம். அதனால இது முதல் செயல், லவ் எனர்ஜி சர்க்கிள். இமேஜின் பண்ணுங்க. இல்ல உண்மையா அமர முடிஞ்சா ஒரு குழு இருந்தா வட்டமா உட்காருங்க. ஒருவருக்கொருவர் என்ன கொடுக்கணும்? லவ் எனர்ஜி கொடுக்கணும். ஹோம்ஒர்க் நம்பர் 1, ஹோம்ஒர்க் நம்பர் 2, நினைவுகளின் மாலையை நினைவுல வைங்க. ஆகவே 3 சுய அடையாளங்களை எழுதுங்க. நான் யார்? இதற்கு 3 பதில்களை எழுதணும். அந்த பதில்ல நான் ஆத்மான்னு வரக்கூடாது, அதை எழுதக்கூடாது. மகா வாக்கியங்களை படிக்கணும். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்ன, நாம என்ன செய்யறோம். இப்போ டாப்பரா இருந்தாலும் வாழ்க்கையின் மிக முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, நாம பகவானின் மகா வாக்கியம் படிக்கிறோம். இதுவரை சாஸ்திரங்கள்ல படிச்சோம், எதுவும் கிடைக்கல, கதைகள் மட்டும்தான் கிடைச்சது. உண்மையான சாரம் பகவானின் மகா வாக்கியத்துல இருக்கு. அதனால இது ஒண்ணு. கூடவே 2வது ஃப்ளோ சார்ட், அதாவது அடுத்து 4வது ஹோம்ஒர்க் சொல்றாங்க. 4வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, 4வது பாயிண்ட் என்ன, 4வது நான் யார், நான் நிமித்தம். இப்போ செய்பவர் செய்விக்கக்கூடியவர் செய்ய வச்சிட்டு இருக்காரு. ஆகவே இதற்கான பாபாவின் ஃப்ளோ சார்ட் செய்யணும். பிறகு ஒரு அம்பு, பிறகு நான் நிமித்தம், பிறகு கர்மம், அதற்கப்புறம் சேவை. இது ஒரு ஃப்ளோவான சார்ட். பாபா நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன், ஒவ்வொரு அம்பையும் போடணும். கூடவே கடைசியா ஒரு ஆக்டிவிட்டி. பக்கத்துல வாங்க, அருகில கொண்டு வாங்க. யார் சொல்றாங்க? பாபா. ஆகவே நம்மளுடைய 2 கைகளை இப்படி பண்ணுங்க. கூடவே சிந்தனை பண்ணுங்க. பாபாவோட நெருக்கத்தை ஃபீல் பண்ணுங்க. கண்ணை மூடி பாபா என் பக்கத்துல இருக்காருன்னு ஃபீல் பண்ணுங்க. நேத்து கூட ஒரு வாக்கியம் சொன்னாரு, பாபா எனக்காக இருக்காரு, சிறந்தது, மிக சிறந்ததை நினைச்சிருக்காரு. பாபா என் கூட இருக்காரு அப்படின்றத நாம ஃபீல் பண்ணணும். ஓம் சாந்தி. நாம எவ்வளவு நினைக்கிறோமோ அதை விட அவரு பல மடங்கு நம்ம பக்கத்துல இருக்காரு. ரொம்ப ஆழமாக அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதனால இந்த இணைப்பை உருவாக்கணும். ஆகவே இன்றைய 5 செயல்கள் என்ன? முதல்ல சொல்லப்பட்டது இமேஜினேஷன். ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணுங்க. இல்ல உண்மையா உட்காருங்க. அதுல என்ன செய்யணும்? லவ் எனர்ஜியை சர்க்கிள், லவ் எனர்ஜி சர்க்கிள், அதை பரப்பணும். 2வது 3 சுய அடையாளத்தை எழுதணும். நான் யாரு, நான் என்ன, நான் ஏன், நான் எதற்காக, நான் இருக்கிறேன்னா அல்லது இல்லையா, அல்லது இது ஒரு மாயை தானா. 3வது பவர்ஃபுல் சோல். அடுத்தது பவர் ஷேரிங். ஒரு டிராயிங் வரையணும். நடுவுல சூரியன், அதுல இருந்து என்ன பரவுது, கதிர்கள் பரவுது. மேலும் ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன செய்யணும்? பாபா, நானு, என்னுடைய வேலை, கர்மம், சேவை. இது ஃப்ளோ சார்ட். அடுத்து 1, அதற்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு கடைசியா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். தனியா இருக்கப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்? 2 கைகளை நீட்டி அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். பாபா எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்காரு. அதனால இன்றைக்கு இந்த 5 ஆக்டிவிட்டிகள் மற்றும் ஒரு கடைசி பாயிண்ட் சொல்லணும். அது எக்ஸ்பிரிமெண்ட். எப்போது சயின்ஸ் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குதோ அதுல 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, யாராவது சொன்னா நான் H+O, H2O. இது H2Oனா வாட்டர். அதை ஏன் நம்பணும்? மற்றவங்க ஏன் நம்பணும்? அது உங்களுடையதா இருக்கலாம். ஆகவே முதல்ல அது என்ன பண்ணணும்? ரிப்பீட்டபிள் ஆகணும். அதாவது இந்த பரிசோதனையை திரும்ப செஞ்சா அதே முடிவு வரணும். H+2 எப்போது செஞ்சாலும் H2O வரும். இப்ப தண்ணி ஆகும். அதனால இங்கேயும் நாம ஏதாவது அனுபவம் செய்யறோம் அப்படின்னா அடுத்த முறையும் அதே அனுபவம் இல்லை, அதை விட நல்ல அனுபவம் வரணும். இதையே எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா இருக்கணும். 2வது, வேற ஒருத்தர் செஞ்சாலும் அதே முடிவு வரணும். இது எல்லாமே சயின்ஸோட ரூல்ஸ். அதே போல இருக்கணும்.
இப்படி இல்லை, சர்க்கரை மற்றும் தண்ணீரை சேர்த்தும் ஒருவருக்கு இனிப்பா இருந்தது, இன்னொருவருக்கு இல்லை. இப்போ அது இயல்பாக இருக்கணும், அப்போதான் அது வந்து சர்க்கரைன்னு ஏத்துப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதனால அந்த மாதிரி இருக்கணும். உடனே மூன்றாவது, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ப முடிஞ்சதா இருக்கணும், நம்பகத்தகமானதா இருக்கணும். ஆகவே இந்த சயின்ஸ் விதிகளை நம்ம யோசிச்சு பயன்படுத்தணும். பல்வேறு சூழ்நிலைகள்ல எப்போ நாம அது வந்து யோகியாக இருக்கும் அப்படின்னு கவனிக்கணும். அவமதிப்பு நடக்கிறப்போ நாம் அதை சகிச்சுக்கிறோமா, அவமதிப்பே நடக்கல ஆனா நம்ம சகிச்சுக்கிறோம், நம்ம சகிப்புத்தன்மையினுடைய தேவன், இப்ப இது நான் தானா இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். நான் வந்து சுயமரியாதையில இருக்கேன், பாபா என் கூட இருக்காரு, என் பக்கத்துல இருக்காரு. இந்த தனிமை உணர்வு, நம்பிக்கையின்மை நிலை, எல்லா கதவுகளும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தோணணும். ஒருவர் மிகுதியான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? யாரும் இல்லைன்னு தோணுது, பாபாவும் இல்லை, யாரும் இல்லை, அப்போதான் அந்த மாதிரி நடக்குது. அதனால பாபாவினுடைய அருகாமைய அனுபவம் பண்ணுங்க. அது ரிப்பீட்டபிள் ஆகணும், திரும்ப திரும்ப செய்யணும். பாருங்க மற்றவங்க எப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி உதவி கிடைச்சது, எப்படி அனுபவம் ஆச்சு, கடைசியில அவங்க வந்து அதை ரியலைசேஷனும் பண்ணாங்க. ஆகவே இன்றைய முழு செயல் கூடவே கிளாஸினுடைய சிறப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா ஒருவரினுடைய கிளாஸுக்கு கிளாப்ஸ் வந்திருக்கு, இன்னொரு டைம் உஷா சகோதரிக்காக கை தட்டினீங்க. இதுவிட பெரிய பெரியவர்கள் வந்துட்டு போனாலும் கை தட்டல. ஆமா, இப்போ ஏதாவது சொல்லணும், ஏதாவது நீங்க சொல்லணுமா, வாங்க வந்து சொல்லுங்க, மைக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மரி பாய் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவே கிளாஸ் ரொம்ப அழகா இருந்தது. ரிவிஷன் செஞ்சவங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்களை ரிவிஷன் பண்ண விரும்பினாங்க. இப்போ சில விஷயத்த மறந்துட்டாங்க, அதை ரிவைஸ் செய்யணும். ஓம் சாந்தி. இப்போ நாம என்ன செய்யணும், பிரம்ம பாபா எப்படி எக்ஸாம்பிள் ஆனாரோ அதே மாதிரி நாமளும் உதாரண சுரூபம் ஆகணும். ஒவ்வொருவருக்கும் மரியாதை கௌரவத்தோட கொடுக்கணும். தள்ளுறதும் இழுக்கிறதும் இருக்கக்கூடாது, ஒருவர் கீழே இழுக்கக்கூடாது. இதுதான் நாம மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கப்போ இது நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.